தர்மர் ஒரு முறை பிதாமகர் பீஷ்மர் கிட்ட நன்றி உணர்வுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு பிதாமகர் பீஷ்மர் வந்து ஒரு கதைய சொல்றாரு. அது என்ன கதை அப்படிங்கறத வாங்க நாம இப்ப பார்க்கலாம். ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுல ஒரு வேடன் வந்து வேட்டைக்கு போறான். 3 மான்கள் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கு. அதுல ஒரு மானை எய்ம் பண்ணி அவன் அம்பு எறிகிறான். அது சாதாரண அம்பு கிடையாது, விஷம் தடவப்பட்ட அம்பு. இந்த அம்பு வந்து குறி தவறி போய் பின்னாடி இருந்த ஒரு செழித்து வளர்ந்த ஒரு மரத்து மேல படுது. இதனால அந்த விஷத்தோட தன்மை காரணமா அந்த மரத்துல இருக்கக்கூடிய எல்லா இலைகளுமே கொட்டி போகுது. அந்த மரத்துல இருந்த பூக்கள், காய்கள், பழங்கள்னு எல்லாமே கொட்டி போகுது. எத்தனையோ வருஷமா பல உயிரினங்களுக்கு அடைக்கலமா இருந்த அந்த மரம் பட்டு போன உடனே அந்த மரத்துல இவ்வளோ நாளா வாழ்ந்துட்டு இருந்த எல்லா உயிரினங்களுமே அந்த மரத்தை விட்டு வெளியேறி வேற மரத்துக்கு போயிடுதுங்க. ஆனா அந்த மரத்தோட பொந்துல ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு கிளி மட்டும் அந்த மரத்தை விட்டு போகவே இல்ல. அந்த மரத்துல அப்படியே இருக்கு. நாளாக நாளாக அந்த மரத்துல பாதிச்ச விஷம் வந்து அந்த கிளியையும் பாதிக்க ஆரம்பிக்குது. அந்த கிளியால உணவு தேடி கூட வெளியே போக முடியல. இந்த காட்சியெல்லாம் மேல இந்திரலோகத்துல இருந்து இந்திரர் வந்து பாத்துட்டு இருக்கிறாரு. சோ இந்த இந்திரர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பிராமணன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த கிளி கிட்ட வராரு. வந்து, நீ மட்டும் ஏன் இந்த மரத்தை விட்டு போல? இந்த காட்டுல என்ன மரத்துக்கா பஞ்சம்? எவ்வளவோ நல்ல மரங்கள்லாம் இருக்கே, நீ போக வேண்டியதானே, ஏன் இதுலயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்ப அந்த கிளி வந்து அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குது. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த மரத்துல தான். இந்த மரம் வந்து எத்தனையோ மோசமான சூழ்நிலையில இருந்து என்னை காப்பாத்திருக்கு. நல்ல வெயில்ல இருந்து, அடை மழையில இருந்து, அடர்ந்த பனியில இருந்து, மோசமான வேடர்கள் கிட்ட இருந்து கூட என்னை காப்பாத்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த மரம் ஏதோ போதாத சூழ்நிலையில இப்போ இந்த மாதிரி பட்டு போச்சு. இந்த நேரத்துல வந்து நான் இந்த மரத்தை விட்டு போனேன் அப்படின்னா அது நான் இந்த மரத்துக்கு பண்ற துரோகம் இல்லையா? அது வந்து எனக்கு திருப்தி தராது. நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த மரத்திலே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி சொல்லுது. இந்த கிளியோட நன்றி உணர்வை பார்த்து மெச்சு போன இந்திரன் வந்து அவருடைய உண்மையான ரூபத்தை காமிக்கிறாரு. உடனே கிளிக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே இந்திரர் கேக்குறாரு, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிளி கொஞ்சம் கூட யோசிக்காம மறுபடியும் இந்த மரத்தை பழையபடி எனக்கு மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. உடனே இந்திரர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு அமிர்த மழையையே அந்த மரத்து மேல பொழிய வைக்கிறாரு. இதனால அமிர்தம் பட்ட உடனே அந்த மரம் வந்து மறுபடியும் பழையபடி இருந்ததை விட 1 மடங்கு அதிகமாகவே நல்லா செழித்து வளர்ந்து ரொம்ப சூப்பரா ஆயிடுது. சோ இப்ப அந்த மரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அழிவே கிடையாது, அந்த நிலைமையில ஆயிடுது. அதே மாதிரி அந்த கிளியும் அதோட ஆயுள் முடிஞ்ச பிறகு ஸ்ட்ரெயிட்டா சொர்க்கத்தை போய் அடையுது. இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு பிதாமகர் சொல்றாரு, ஒரு நல்ல மனிதனுக்கு முதல் அடிப்படையே என்ன தெரியுமா? அவனுடைய நன்றி உணர்வு தான். சோ அந்த நன்றி உணர்வு எப்படி இருக்கணும் அப்படின்னா, சுயநலம் இல்லாத ஒரு நன்றி உணர்வா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. சோ இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நாம வந்து எந்த ஒரு பிரதிபலனையும் பார்க்காம ஒரு நன்றி உணர்வோட இருக்கும்போது அந்த கடவுளே நம்மளை தேடி வந்து வரம் கொடுப்பாரு.